எம்ஜிஆர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் சந்திக்க வேண்டிய சவால்கள் என்ன, அதிலும் குறிப்பாக எதிர்கட்சிகள் அல்லது மற்ற அரசியல் கட்சிகள், களத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் சந்திக்க போகின்ற சவால்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலவுற மக்கள் பிரச்சனைகள் பாராபட்சமின்றி, யாரையும் குறை சொல்ல விரும்பல, ஆனால் ஆஸ் ஆன் டேட் தமிழகத்தில் பேப்பர் எடுத்தாலும் சரி, நியூஸ் எடுத்தாலும் சரி, சோசியல் மீடியா எடுத்தாலும் சரி, நமக்கு தெரியுது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தண்ணி வரி, சொத்து வரி, மின்சார வரி, பத்திரப்பதிவு வரி, அதற்கு மேலாக விலைவாசி முன்னேற்று அன்றாட அடிப்படை வசதிகளுக்கு தவம் கிடைக்கின்றது. இது நோக்கி நிற்க வேண்டியிருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் உதை பழக்கம் இளைஞர்கள் நோக்கி சரளமாக கிடைக்கிறது. ஒரு சமுதாய சீரழிவில் நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் அரசியல் கட்சிகள் அரசியல் களத்தில் வரப்படுகிறார்கள். இந்த அரசியல் கட்சிகள் தங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வாக்குறுதிகளையும் சொல்லப் போகிறார்கள். யாரிடத்தையும் வாக்காளர்கள் மத்தியில் அவர்கள் சொல்லப் போகிறார்கள். இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை வாக்காளர்கள் கூர்ந்து கவனிக்கப் போகிறார்கள். நாம் சந்தித்த இன்னல்கள் என்ன, அதற்கான தீர்வு என்ன, இதை எந்த அரசியல் கட்சிகள் தரப்புகிறது, அப்படி செய்யக்கூடிய அரசியலுடைய நம்பகத்தன்மை என்ன, அப்படி செய்து கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகளில் திருப்தி அடைந்த மக்களின் நிலைமை என்ன, அதனுடைய விவரம் என்ன, அதனுடைய நிகழ்வுகள் என்ன, அதனுடைய உதாரணங்கள் என்ன, அதனுடைய அனுபவங்கள் என்ன என்பதை சீர்தூக்கி பார்த்து மக்கள் வாக்களிக்க போகிறார்கள். ஏன்னா பழைய மாதிரி இல்லை. ஆஃப்டர் திஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த புரட்சியில், தொலைதொடர்பு புரட்சியில், சமூக ஊடகங்கள் புரட்சியில் தாக்கத்தில் இன்றைக்கு அரசியல் தெரியாத நபர்களே கிராமம் முதல் குக்கிராமம் முதல் பட்டணம் வரை ஆடே எல்லாருக்கும் அரசியல் தெரியும். அன்றாட நிகழ்வுகள் நிமிடத்திற்கு நிமிடம் மக்களை போய் சென்றடைகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு அறிவார்ந்த சமுதாயம் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று, அதிலும் குறிப்பாக பெண்கள் எல்லாம் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆர்வம் கொண்டுள்ள இந்த சூழ்நிலையில், அதிலும் குறிப்பாக அன்று சொன்னார் விவேகானந்தர், 100 இளைஞர்களில் தாருங்கள், நான் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். அதற்கடுத்த போல நம்முடைய மாண்புமிகு குடியரசுத் தலைவர் மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார், இளைஞர்கள் எல்லாம், படித்தவர்கள் எல்லாம் அரசியலுக்கு வர வேண்டும், இந்த நாட்டை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். அதையெல்லாம் உண்மையாக உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இப்பொழுது பொதுமக்களும், கிராமத்து இளைஞர்களும், பெண்களும், ஆண்களும், படித்தவர்களும், படிக்காதவர்களும், ஏழைகளும், பணக்காரர்களும் வேற்றுமையின்றி அரசியலில் ஆர்வம் காட்ட துணிக்கிறார்கள். என்ன நடக்கிறது அரசியல், எப்படி இருக்க வேண்டும் இந்த அரசியல், என்ன பாதையில் இந்த அரசியல் இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் இந்த மக்களுடைய திட்டங்கள், எப்படி இருக்க வேண்டும் மக்கள் சார்ந்த பணிகள் என்பதை பற்றி மக்கள் அலசி ஆராய்ந்து ஆணிவராக பிரித்து மேய்கின்ற அளவிற்கு விவரம் தெரிந்து அரசியலை படிக்க தொடங்கினார்கள். அரசியலில் ஆர்வம் காட்ட தொடங்கிவிட்டார்கள். இந்த வரவேற்கக்கூடிய ஒரு அரசியல் சூழலில், அரசியல் களத்தில் 2026 சட்டமன்றத்தில் பல்வேறு கட்சிகள் களத்தில் தங்களுடைய வீரர்களை களத்தில் இறக்கிவிட்டு அந்த அரசியல் களத்தில் போட்டியிடப் போகிறார்கள். ஒட்டுமொத்த இந்த வீரர்களையும், இந்த அரசியல் கட்சியுடைய போட்டியாளர்களையும் அலசி ஆராய்ந்து சல்லடை போட்டு சலித்து தேர்ந்தெடுக்க போகின்ற பெரும் மதிப்பிற்குரிய வாக்காளர்கள் தங்களுடைய
ஜனநாயக கடமையை இந்த முறை 2026 துல்லியமாக தீர்மானித்து எடுப்பார்கள் என்பதில் நான் களத்தில் செய்கின்ற பொழுது மக்களுடைய அந்த முகத்தை பார்த்தாலே அவருடைய எண்ணமும் இயக்கமும் எதிர்பார்ப்பும் தெரிய முடிகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஜனநாயக திருவிழா என்றே நான் கருதுகிறேன். 26 தேர்தல் திருவிழா முன்பு இல்லாத அளவிற்கு ஒரு வித்தியாசமாக ஒரு மிகுந்த அர்த்தமுள்ள ஒரு தேர்தலாக அதை பொறுப்புடன் வாக்களிக்கக்கூடிய பொதுமக்கள் வாக்காளர்களுடைய பொறுப்பு மிக்க ஒரு பொறுப்பாக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பொறுப்பை அவர்கள் துல்லியமாக கணித்து யாரை ஆட்சி கட்டளையில் அமர வைக்க வேண்டும் என்று தீர்மானிப்பார்கள் என்றே நான் நினைக்கிறேன். அனைத்து கட்சிகளும் தங்களுடைய அஸ்திரங்களை, தங்களுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை சொல்லத்தான் போகிறார்கள். ஆனால் ஒன்று, வாக்குறுதி கொடுத்தவர்களும் வாக்குறுதியை நிறைவேற்றாதவர்களும் வாக்குறுதியை கொடுத்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்றியவர்களையும் மக்கள் அடையாளம் காணத்தான் போகிறார்கள். மக்களிடத்தில் அவர்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். மக்கள் அத்தகைய அரசியல் கட்சிகளை பார்த்து கேள்வி கேட்கத்தான் போகிறார்கள். ஆகவே ஒரு நிதர்சனமான உண்மை புரிகிறது. மக்களை இனியும் நாம் மடைமாற்றம் செய்ய முடியாது. சொல்லாற்றலோ, அடுக்கு மொழியிலோ, ஆசை வார்த்தைகளோ, அள்ளி வீசும் பரிசு பொருள்களாலோ, ஏனைய குறுக்கு வழிகளாலோ இனி வாக்காளர்களை நாம் ஒரு கட்சிக்கு சார்பாக மடைமாற்றம் செய்துவிடலாம் என்ற ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் செல்கிறது என்றுதான் என்னுடைய அரசியல் கணிப்பு. நல்லதை தேடி, நல்லவர்களை தேடி, நல்ல ஆட்சியை தரக்கூடிய நன்மதிப்பை பெற்ற நிதர்சனமான தலைவர்களை தேடி மக்கள் அந்த தேடலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேடலில் முதன்மையாக இருப்பவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு தலைவர் தளபதி விஜய் அவர்கள். பெருவாரியான பொதுமக்கள் மத்தியில் அவருக்கான தலைவரின் தேடலில் முதலிடத்தில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தான் இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்களிடத்தில் அவர்கள் அதை மொழி வழியாகவும், உடல் மொழி வழியாகவும், தன் சிரிப்பின் வழியாகவும், தன்னுடைய ஆச்சரியமான பார்வையின் வழியாகவும் அவ்வப்போது மக்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இது இணையும் வலுப்பெற்று ஒருங்கிணைத்து ஒட்டுமொத்தமான பொதுமக்கள், வாக்காளர்கள், நடுநிலையாளர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி கட்டில் அமர்த்துகின்ற நாள் வெகு தூரத்தில் இல்லை என்றே நான் பார்க்கிறேன். அதற்கு ஒரே ஒரு சின்ன உதவிகளையும் சின்ன வேலைகளையும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் முனைப்போடு செய்தால் அந்த வெற்றி கையை, அந்த பொதுமக்களுடைய ஆதரவை நாம் முழுமையாக பெற முடியும் என்று என்னுடைய அரசியல் அனுபவத்தில் நான் கண்ட காட்சியை உங்களிடத்தில் பொறுத்துவிக்கிறேன். நல்லதே நடக்கும் என்றே நான் நம்புகிறேன். பொறுப்போம் 2026 தேர்தல் வரை. நன்றி, வணக்கம்.